ஹாய்ங்க. நீங்களும் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் மிஷின் வச்சுருக்கிறீங்களா? இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜரி த்ரெட்டெல்லாம் நிறைய வச்சுருப்போம். அந்த மாதிரி ஜரி த்ரெட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தைக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, தைக்கும்போது பார்த்திங்கன்னா இது ரொம்பவே நைஸாக இல்லாததுனால உங்களுக்கு ரொம்பவே நிறைய கட் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த தைக்கும்போது பார்த்திங்கன்னா நூல் ஜரி தனியாக பிரிஞ்சிடும், உள்ளே இருக்கிற நூல் தனியாக தெரியும், சீக்கிரமாகவே கட் ஆயிரும். அந்த மாதிரி கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மிஷினில் நல்லா வலிக்கிட்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் மேலே நம்ம மிஷினுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் தாங்க, சும்மா சுற்றி ஒரு 10 ட்ராப்பு ஒரு 10 ட்ராப் ஃபுல்லாக நனையிற மாதிரி ஆயிலை ஊற்றி வச்சுருங்க. இந்த ரொம்பவே கம்மியான ஆயில் தான், இதனால் கிளாத்துக்கு எந்த டேமேஜும் ஆகாது, கிளாத்தில் ஆயில் ஆகாது. இதனால என்ன அப்படின்னோம்னா நூல் ரொம்பவே கட் ஆகாமல் மிஷினில் கொஞ்சம் வலிக்கிட்டு வர்ற மாதிரி வர்றக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் ஆயில் நம்ம ஊற்றிருக்கிறதுனால ஒர்க்கு முடிஞ்சது நேராக எடுத்து பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா, இங்கே கலர் எப்படி இருக்கு, இங்கே கலர் எப்படி இருக்கு, இது ஆயில் ஊற்றுறதுனால கையோடு எடுத்து நம்ம பேக் பண்ணலைன்னா இந்த மாதிரி கலர் மாறிடும். தைக்கும் போது நமக்கு தெரியாது, இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறவங்க இதில் இந்த மாதிரி கவர் இந்த கோன் பிடிக்கிற அளவுக்கு ஒரு கவரை எடுத்துக்கிட்டு அந்த கவரில் மேலால் இங்கே கட்டு தெரியுதுங்களா, இங்கே கட்டு தெரியுதுங்களா, இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த நூலை அந்த ஓட்டை வழியாக வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு கவரை இந்த கோனுக்கு இப்படி கவர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நூல் எடுத்தாலும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இது மேலே வந்துட்டே தான் இருக்கும். அதனால் நூல் எடுக்கிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. நல்லா கவர் பண்ணிவிட்டு அந்த கம்பியில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னம்னா டஸ்ட்டு பிடிக்காது. இதில் வர நூலும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வந்துகிட்டே தான் இருக்கும். தெரியுதுங்களா, எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. அது இல்லாமல் இந்த மாதிரி ஆயில் போடுறதுனால என்ன எக்ஸ்ட்ரா யூஸ் நமக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்பியில் அடிக்கடி ஜம்ப் ஆகி இங்கே லாக் ஆயிரும். அதுவும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஆயில் ஊற்றி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஜம்ப் ஆகி அந்த லாக்கில் போய் லாக் ஆகாது. இப்போ ஒரு கொஞ்சம் தைக்கும் போது அதிகமாக ஒரு 10-20 தடவை நமக்கு லாக் ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி த்ரெட்டு கட் ஆகுது, இந்த மாதிரி கட் ஆகுது, நூல் தனியாக வந்துடுது, ஜரி தனியாக போயிடுது அப்படிங்கிற இந்த கம்ப்ளைண்ட் 100க்கு 80% குறைஞ்சிரும். சரிங்களா, இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவை தைக்கும்போது இதில் இருக்கிற நூல் மட்டுமே விழுகுமே தவிர அதில் இருக்கிற ஜரி கட் ஆகிட்டு போயிடும். அதனால் ஒரு 10 ட்ராப்ஸ் ஆயில் ஊற்றி வைக்கிறதுனால மிஷினில் நல்லா வலிக்கிட்டு வரும், ஜம்ப் ஆகி போகாது. அதனால் ரொம்ப திரியாக இருக்கிறதுனால நீடில் கட் ஆயிரும். அந்த கம்ப்ளைண்ட்டும் போயிடும், ஜம்ப் ஆகி அந்த கம்பியில் சுற்றிக்கிற கம்ப்ளைண்ட்டும் போயிடும். உங்களுக்கு இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நூல்கண்டை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நூல்கண்டை அந்த இப்படி போடுறோன்ட்டு வச்சுக்கோங்களேன், இது லூஸ் ஆயிரும். இந்த மாதிரி போடுறீங்கன்னா போடும்போது தைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே லூஸ் ஆகி கீழே உதிர்ந்து இங்கே லாக் ஆகிக்கும், கீழே லாக் ஆகிக்கும். இழுத்தோம்னா வராமல் கீழே லாக் ஆகி அங்கேருந்து கட் ஆகும். இதுக்கு ஒரு ஈஸியான சொல்யூஷன் என்ன அப்படின்னம்னா, இந்த இது அதிகமாக கட் ஆகிறது அப்படிங்கிறத விட கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஈஸியாக உதிர்ந்து வந்துடும். இது யூஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 4 சுற்றி எடுத்தோம்னா இதில் இருக்கிறது இப்பயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள். அப்படியே உதிர்ந்து அப்படியே கீழே இந்த இடத்துல லாக் ஆகிக்கும். லாக் ஆகிட்டு அதனால கட் ஆகிறது அதிகமாக இருக்கும்.
இதுக்கு வந்து நீங்க அந்த கம்பியில போட்டாலும் சரி, வேற எதுல போட்டாலும் சரி, அது வந்து நமக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம பெரிய மிஷினுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சிருப்போம். பெரிய மிஷினுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிருப்போம், தெரியுங்களா? இதுல பாத்தீங்கன்னா கீழே வந்து எதுவும் கிடையாது, நூலை மேலதான் புடிச்சுக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதை வந்து இது தனியா வாங்கி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இதை வந்து தனியா வாங்கி தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். மிஷினோட நமக்கு தர மாட்டாங்க. மிஷினோட இந்த மாதிரி கம்பி தான் நமக்கு தருவாங்க. பிளேட்டு ரெண்டு நூல் வைக்கிற பிளேட்டோட இந்த மாதிரி கம்பி தான் நமக்கு தருவாங்க. இந்த மாதிரி நமக்கு தர மாட்டாங்க. இது வந்து பெரிய மிஷினுக்கு மாற்றுறது. இது தனியா நமக்கு வேணும்னா கடையில தனியா வாங்கிக்கலாம். நூல் மாற்ற த்ரெட்டு, ஸ்பூல் ஹோல்டர்னு சொல்லி கேட்டீங்கன்னா தருவாங்க. த்ரெட் ஹோல்டரும் கேட்டாலும் தருவாங்க. தனியா நமக்கு இது கிடைக்கும். இங்க எல்லாம் வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் 2-3 கொடுத்துருப்பாங்க. அதுல இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம ஒரு ஸ்க்ரூ எடுத்து இங்க போட்டீங்கன்னா போதும். இருங்க, இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இங்க ஸ்க்ரூ பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும். இது நல்லாவே நின்னுக்கும் உங்களுக்கு. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்னதான் கீழே இப்படி உதிர்ந்து வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், தெரியுதுங்களா? இது வந்து இப்பவே பாக்கறதுக்கு நல்லா உதிர்ந்து வருது, பாத்தீங்களா? இது நம்ம தைக்கும் போது நல்லாவே கீழே உதிர்ந்து வந்தாலும் இந்த இடத்துல வந்து கீழே உங்களுக்கு கம்பி இல்லை, இங்க கேப்புடா இருக்கும். அதனால அது வந்து அப்படியே மிஷினோட சேர்ந்து உருவிட்டு தான் வருமே தவிர, இதனால வந்து அந்த கம்பியில கீழே இருக்கிற இந்த மாதிரி கீழே இருக்கிற கம்பியில போய் சிக்கி சுத்திக்கும். இப்படி போய் கம்பியில போய் இந்த மாதிரி சிக்கிக்கும், வராது. இந்த மாதிரி கட் ஆகும். இப்போ கரெக்டா என்னால காமிக்க முடியல. இந்த மாதிரி சிக்கிருச்சுன்னா நீடில் போய் கட் ஆயிரும். நீடில நூல் சின்னதா கொஞ்சம் டைட் ஆச்சுன்னா கூட நீடில உடனே கட் ஆயிரும். அந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு வராது. இதுல வந்து கீழே எதுவுமே இல்லை, நல்லா உதிர்ந்து வந்தா கூட பாருங்க, தெரியுதுங்களா? கீழே இப்படி நல்லா உதிர்ந்து வந்தா கூட நம்ம நூலை இழுக்கும் போது கீழே இருந்து உங்களுக்கு அது அப்படியே வந்து வந்துரும். தெரியுதுங்களா? கீழே வந்து லாக் ஆகாம அது உங்களுக்கு அப்படியே வந்துரும். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் டெய்லரிங்ல இருக்கிறவங்களுக்கு. இது போக செவுத்துல தனியா ஆணி அடிச்செல்லாம் மாட்டுவாங்க, அந்த மெத்தடு இருக்கு. ஆனா எனக்கு பக்கத்துல வந்து இங்க மாட்டுறதுக்கு செவுறு எதுவும் இல்லை அப்படிங்கறனால, வேற வழி இல்லை அப்படிங்கறனால இந்த மாதிரி யோசிச்சு எடுத்தேன். இதுல பாத்தீங்கன்னா இழுத்தாலும் கீழே வந்து கம்பி இல்லாதனால சிக்காம வந்துடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் புது வீடியோட உங்களை வந்து பார்க்கலாம். டாடா.